வெல்கம் டு மை சேனல். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்றைக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவளுடைய சம்பவங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவில் தந்தை மீது எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் ஃபாத்திமா, அந்த சம்பவத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். ஒரு சமயம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, கௌபத்துல்லாவில் தொழுது கொண்டிருந்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாலாபுறமும், அதாவது 4 பக்கமும் ஒரே எதிர்ப்புகள் இருந்த சமயம். அப்போது இஸ்லாத்தை எதிர்த்து இஸ்லாத்தை அப்புறம் ஏற்றுக்கொண்ட அந்த நல்லவர்களுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, சோதனை மேல் சோதனையாக கொடுத்துருக்காங்க. அந்த மக்கத்து மக்களை எல்லாருமே வழிகேடு ஆக்கணும் அப்படின்னு தான் அந்த பகைவர்களுக்கு நோக்கம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையை பார்த்து பொறாமை கொண்டது யார்? அபு ஜஹீல். அங்கேருந்து என்ன செய்கிறான், வேகமாக வெளியே ஓடினான். அப்போது சிறிது நேரத்தில் அன்று அறுக்கப்பட்ட அந்த ஒட்டகத்தின் குடல்கள்லாம், கழிவுகள், இரத்தம், அந்த அசுத்தங்களெல்லாம் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்காங்க. அப்போ அந்த சுஜூதுல் நேரத்தில் கழுத்திலும் தலையிலும் கொஞ்சத்தை சிலதைனா என்ன பண்ணியிருக்காங்க, முதுகிலையும் வைத்து விட்டால் அந்த பகைவர். அப்போது என்ன ஆச்சுன்னா, கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இப்படி சுஜூதிலிருந்து தலையை தூக்க முடியலை. அப்போது கைத்தட்டி வேகமாக சத்தம் போட்டு சிரித்து மகிழ்ந்திருக்காங்க அந்த கொடியவர்கள். இச்செய்தியை ஹஜரத் ஃபாத்திமா அவங்கள்ட்ட போய் ஒரு நல்லவர் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் தந்தைக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வீட்டில் போய் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தந்தைக்கு ஏற்பட்டிருந்த அந்த கொடுமையை அறிந்து அழுது வீட்டை விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஓடி வந்திருக்காங்க அந்த கௌபாவுக்கு. அந்த கடினமான அசுத்தங்களை தந்தையின் முதுகிலிருந்து தள்ளி விட்டுட்டாங்க. அந்த அசுத்தங்களை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க. அப்போது அந்த இறை மறுப்பாளர், அதாவது அந்த பகைவரை எல்லாரையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு பெண்ணாக மட்டும் இல்லை, ஒரு ஆணாக மாதிரி இருந்து தன் தந்தைக்காக அந்த பகைவர் மீது திட்டியிருக்காங்க. திட்டி கோபமாக பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தந்தையை சுத்தம் செஞ்சுருக்காங்க. அப்போது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த பகைவன் கூட்டத்தின் தலைவன் என்ன செய்கிறான், ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய புத்தி கூர்மையும் அந்த பணிவிடையினும் பார்த்து மௌனமாக அமர்ந்திருந்திருக்கான். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அழுது கொண்டே தந்தையை என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள். அப்போது அருமை மகளை பார்த்து அழுகையை பார்த்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் ஈரல் குலை துண்டே ஃபாத்திமா, அழாதே, உன்னுடைய தந்தையை அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு தந்தை மகளுக்கே ஆறுதல் கூறியிருக்காங்க. தந்தையோட நிலையை கண்டு மீண்டும் தேம்பி அழ ஆரம்பித்திருக்காங்க. பின்பு என்ன பண்ணியிருக்காங்க, அருமை தந்தையின் பொன்மேனியை கழுவி சுத்தம் செய்தாங்க ஃபாத்திமா. இதுலேருந்து நம்மளுடைய படிப்பினை என்னென்னா புரிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த சிறு வயதிலேயே ஃபாத்திமா அவர்களுக்கு பொறுமை, அந்த பணிவிடை குணமும் மிக மிக மிகைத்திருக்கிறது. அந்த கெடுதல் செய்யும் அந்த பகைவர்களை சூழ்ந்திருக்கும் அந்த இடத்தில் சிறிது கூட பயம் இல்லாமல் துணிச்சலாக சென்று அந்த காரியத்தையே முடித்திருக்காங்க ஃபாத்திமா. அவங்களுடைய துணிச்சலும் தைரியமும் இக்கால பெண்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு அந்த படிப்பினை சொல்லியிருக்காங்க. தந்தையின் துன்பத்தில் இருந்து உதவியும் பணிவிடையும் அந்த ஆறுதலும் ஃபாத்திமாவுடைய சிறப்பையே உயர்த்திருக்கு. இக்கால பெண்களுக்கு இந்த விஷயத்தில் மிக மிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு நமக்கு இந்த சம்பவத்தின் மூலம் புரிந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.